வீடியோ பதிவு செய்யப்படுகிற இந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு லெபனானுடைய அதிபர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழமை போன்று பல புழுகல் செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வாய்க்கு வந்ததை எல்லாமே அவர் ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதிலே பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அகமது அல் ஷாரா சிரியாவினுடைய அதிபர் ஹிஸ்புல்லாக்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அகமது அல் ஷாராவினுடைய சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் தொடர்ந்து ஊடுருவுகிறது, தாக்குதல்களை நடத்துகிறது. அதை தடுப்பதற்கே அவர்களுக்கு வக்கில்லாத துப்பில்லாத நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களோடு அவர்கள் சண்டையிட தயாராக இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு லெபனானுடைய அதிபரோடு பேசுகிற நேரத்திலேயே லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை நிலைநிறுத்துகிறது என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிற காட்சிகளுக்கு மத்தியில் ஈரான் எங்களிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகளுக்காக என்று வளமையாக அவர் சொல்லுகிற ஒரு பொய்யை பச்சையாக இன்றைக்கும் சொல்லி இருக்கிறார். ஈரான் திரும்ப திரும்ப பல கட்டங்களில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு பேச்சுவார்த்தையே முறிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா மீண்டும் ஈரான் கெஞ்சுகிறது, கதறுகிறது, அழுகிறது, புரளுகிறது என்கிற மாதிரியான செய்திகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டாக ஒரு ஃபன்னுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும்னு சொன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இன்றைய லெபனானிய அதிபருடனான சந்திப்பு வீடியோக்களை பார்க்க முடியும் என்கிற அளவுக்கு அவ்வளவு ஃபன்னி பேச்சுக்களை அவர் பேசுற காட்சிகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும். குறிப்பாக நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய புதிய தலைவராக டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற நேரத்தில் அவருக்கு துணை தலைவராக செயல்பட்டவர். அவருடைய மரணத்துக்கு பிறகு ஷேக் யஹ்யா சின்வார் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு அவரும் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு தற்காலிக தலைவராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். பின்னாட்களில் புதிய தலைவர் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று உள்ளக ஆலோசனைகள் பிரகாரம் உள்ளக எலெக்ஷன் நடத்தப்பட்டது. அந்த தேர்தல்களில் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் தலைவராக தற்போது தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல்களில் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களோடு இணைந்து போட்டியிட்ட ஹாலித் மிஷால் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார். ஹலீல் அல் ஹையா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு, ஹாலித் மிஷால் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஹாலித் மிஷால் அவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு இந்த போராட்ட களத்திலே தலைவராக வருகிறவர்களுக்கு கட்டுப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்வதுதான் பொதுவான நம்முடைய எதிர்பார்ப்பும் நியதியும் கூட. எனவே டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களோடு இணைந்து பயணித்து நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கான விடிவை எட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற வெளிப்படையான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஹாலித் மிஷால் அவர்கள் வெளியிட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஹாலித் மிஷால் அவங்க ஏற்கனவே அரசியல் துறை பொறுப்பாளராக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கு செயல்பட்டவர். பின்னாட்களில் துருக்கி, குவைத் உள்ளிட்ட பல நாடுகளுக்குமான பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தூதுவராக செயல்பட்டு வந்தவர். அதே போன்று கத்தர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் ஹலீல் அல் ஹையா உள்ளிட்ட பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள்ல இவரும் காப்பாற்றப்பட்டார் இறைவனுடைய உதவியால் என்கிற செய்திகளையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய தலைமையை இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார் ஹாலித் மிஷால் என்கிற செய்திகளுக்கு மத்தியில தற்போது நடந்து வரக்கூடிய அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான யுத்தத்தை பொறுத்தவரையில அமெரிக்கா ஈரானுடைய இலக்குகளை நோக்கி தாக்குதல்களை நடத்துகிற போது ஈரான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதிலும் தங்களுடைய நெருக்க இருக்கக்கூடியவர்கள் மீது கூட அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஒமான் மீது தாக்குதல்களை நடத்தினாங்க. அதே போன்றுதான் கத்தர் மேல பல கட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டே வருகிறார்கள். இந்த நிலையில் யுத்தத்திற்கு பிறகு கத்தருக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் வித்தியாசமாக இருக்க போகிறதோ என்கிற கேள்விகள் தற்போது எழுந்து வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டா இரண்டு தரப்புமே கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஐநாவுக்கு இன்றைக்கு கத்தர் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தில் ஈரானுக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தை கொண்ட ஒரு கடிதமாக அந்த கடிதத்தை அவர்கள் எழுதி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே யுத்தத்திற்கு பிறகு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு வித்தியாசமான தொடர்பை தான் இவர்கள் பேணுவார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பல தலைமுறைகளாக ஈரானும் கத்தரும் ஒரு வலுவான ராஜதந்திர சகோதரத்துவ உறவை கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடிதம் தான் இருவருக்கும் இடையிலான ஒரு வித்தியாசமான போங்கு தற்போது உருவாகிறதோ என்ற
என்று சிந்திக்க தலைப்படுகிற அளவுக்கு ஆய்வாளர்களை தள்ளி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த யுத்தத்தில் நடுவராகவும் கத்தர் செயல்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான சூழலுக்கு மத்தியில தான் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு துளி எண்ணெயோ அல்லது ஒரு துளி எரிவாயுவோ கூட கொண்டு செல்வதற்கு இனிமேல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இன்றைக்கும் ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவாக இருக்கிற IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில வெளியில இருந்து நடந்த ஒரு தாக்குதலாக இது பதிவு செய்யப்படவில்லை. எனவே ஈரானுடைய IRGC ஏவுகணை தாக்குதல் நடத்தவும் இல்லை, ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தவும் இல்லை, அல்லது குரூஸ் ஏவுகணை அட்டாக் பண்ணவும் இல்லை. ஆனால் 2 கப்பல்கள் வெடித்திருக்கிறது, மிக பாரிய அளவுக்கு அதுல தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. IRGCயும் அந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த கப்பல்களுக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இவை ஈரான் ஆல்ரெடி வைத்திருந்த கன்னி வெடியில் சிக்கிய காரணத்தினால் ஏற்பட்ட தாக்குதல்களாக இருக்கிறது என்பது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே கன்னி வெடிகளை பொறுத்தவரையில் அந்த பகுதிகளில் பயணித்தால் ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும் என்பதை தாண்டி ஈரான் நினைத்தால் எப்பொழுதும் வெடிக்கும் என்கிற ஒரு பேருண்மை தான் தற்போது வெளிப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போர்ல முதல் தடவையாக ஈரான் கன்னி வெடிகள் ஊடாக 2 கப்பல்களை தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் இந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தொடர்கிற வரைக்கும் ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என்பதை ஈரான் பலமுறை அறிவித்து விட்டார்கள். ஒரு துளி பெட்ரோலிய எண்ணெய்களோ அல்லது எரிவாயுவோ அல்லது ஒரே ஒரு பொட்டலம் ரசாயனங்களோ கூட ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி IRGCயினுடைய இன்றைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹொர்முஸ் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை IRGC உறுதிப்படுத்தி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கும் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் குவைத் பஹ்ரைன் ஆகிய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதை தாண்டி தற்போது நடைபெற்று வரக்கூடிய அமெரிக்க அதிபருக்கும் லெபனானுடைய அதிபருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க அதிபர் ஒரு செய்தியை சொல்லி இருந்தார். என்ன செய்தின்னு கேட்டா, ஜோர்டானுக்குள்ள ஈரான் வலுவாக ஊடுருவி இருக்கிறது. ஏன்னா ஜோர்டானுக்குள்ள வச்சுதான் அமெரிக்காவினுடைய போர்சஸ் மேல ஈரான் அட்டாக் பண்றாங்க. அதை பத்தி சொல்லும் போது ஜோர்டானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழு ஈரானுக்கு மிக வலுவாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க சொல்றாரு. அது என்ன குழு, எப்படி சப்போர்ட் பண்றாங்கிற விவரங்களை அவர் சொல்லல. ஆனால் ஈரான் ஜோர்டானுக்குள்ள அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை உக்கிரமாக நடத்துகிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர். இந்த நிலையில் தான் இன்றைய நாள்ல ஈரானுடைய தாக்குதல்கள் பஹ்ரைனுடைய பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைன் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல, நாங்கள் ஈரான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறோம், பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அறிவிப்புகளை விடுத்திருந்த நிலையில தான் குவைத்தினுடைய எரிசக்தி பகுதிகள் அதே போன்று கடல் நீரை நன்னீராக்குகிற தொட்டிகள் மீதெல்லாம் இன்றைக்கும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை குவைத் அறிவித்திருக்கிறது. குவைத்தினுடைய மின்சாரம், கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது ஈரான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது என்று சொல்லியும், இந்த தாக்குதல்களால் முக்கியமான வசதிகள் சேதமடைந்திருக்கிறது என்கிற தகவல்களையும் குவைத் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில 4வது நாளாகவும் குவைத் மீதும் பஹ்ரைன் மீதும் ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. குவைத்துக்குள்ள மிக முக்கியமான பல இடங்கள்ல தீப்பிழம்புகள் வெளிப்பட்டு வருகிறது. குவைத்தினுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று குவைத் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். எனவே குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய 3 நாடுகள் மீதுதான் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன மிக முக்கியமான செய்தி என்று சொன்னா, நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லி இருந்தோம், செங்கடல்ல இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய கப்பல்களை மொத்தமாக பிளாக் பண்ணுவோம் என்று சொல்லி ஹவுதீஸ் அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக சவுதி மேல ஒரு முற்றுகையை விதிப்பதாக நேற்றைய அறிவிப்பில் ஹவுதீஸ் விடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்த அதே நேரத்தில் தான் இன்றைக்கு செங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த 2
கப்பல்கள் யூட்டேன் செய்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, நேற்றைய அறிவிப்புக்கு பிறகு ஹவுதிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, நிறைய இருக்கக்கூடிய எல்லா கப்பல் கம்பெனிஸுக்கும் இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய எந்த கப்பல்களும் சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களுக்கு பயணிக்க கூடாது, மீறி பயணிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக கப்பலுக்கு அட்டாக் பண்ணுவோம்ட்டாங்க. பண்ணாம இருக்க மாட்டாங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆல்ரெடி காசா வார் நடக்கும் போது 2 வருஷமா 200க்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு அடிச்சிட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஈரான் மீதான தாக்குதலின் போதும் கப்பல்களுக்கு அடிச்சாங்க. அமெரிக்காவாலேயே தாக்கு பிடிக்க முடியாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. நாங்க இனிமே ஹவுதிஸோட சண்டை பிடிக்க மாட்டோம்னு போயிட்டாரு. 2015 வரைக்கும் சவுதி அரேபியா ஹவுதிஸோட சண்டை பிடிச்சு தோல்வி அடைஞ்சாங்கிறதும் தெரியும். ஏன்னா இருக்கக்கூடிய ஈரானுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகள்லயே உச்சகட்ட பலத்தோடு இருப்பவர்கள் ஹவுதிஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாஹ்களை பொறுத்தவரை அவங்ககிட்ட ஏவுகணைகள் இருக்கிறது, ராக்கெட் தாக்குதல்களை நடத்துவாங்க. அவங்க லெபனான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கித்தான் அவர்கள் தாக்குதல்களை பொதுவாக நடத்துவார்கள். ஆனால் ஹவுதிஸை பொறுத்தவரை யமன்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் 2020 கிலோமீட்டர்களை தாண்டி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பாலிஸ்டிக் மிசைல்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய ஒரு ப்ராக்சிஸ் அமைப்பாக இவங்க இருக்கிறாங்க. கப்பல்களை தாக்கக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகளையும் இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்காவுடைய MQ-9 வகையான ட்ரோன்களை கூட சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் ஆல்ரெடி ஹவுதிஸ்ட பல கட்ட அடிகளை வாங்கி இருக்குது சவுதி அரேபியா. அதே போன்று தற்போதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் கப்பல்கள் எதுவும் சவுதியை நோக்கி பயணிக்க கூடாது என்கிற அறிவிப்பை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு பயணித்த 2 கப்பல்கள் யூட்டேன் அடிச்சிருக்கிறாங்க. உடனே ஹவுதிஸினுடைய அறிவிப்போட அதுல ஒரு கப்பல் சீனாவினுடைய கப்பல் ரெட் சி வழியாக பயணித்து சவுதி அரேபியாவினுடைய துறைமுகத்தில் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருந்து. அதே போன்று இந்தியாவினுடைய ஒரு கப்பல். இந்த 2 கப்பல்களும் யூட்டேன் அடிச்சு மீண்டும் எங்க போறாங்கன்னு கேட்டா, சுயஸ் கால்வாய் வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகும். சுயஸ் கால்வாயால தான் உள்ள வந்தவங்க மீண்டும் யூட்டேன் அடிச்சு சுயஸ் கால்வாய் பக்கமே போயிட்டாங்க. அடுத்த பக்கம் முன்னாடி வர முடியாது. ஏன்னா வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஹவுதிஸ் அட்டாக் பண்ணுவாங்கங்கிற காரணத்தினால தான் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஹவுதிஸினுடைய சவுதிக்கு எதிரான கடற்படை முற்றுகை வலுவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்துக்கிற அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புதிய முனையை திறப்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி புதிய முனை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வரைபடத்தில் இந்த இடத்துல இருப்பதுதான் ஹார்முஸ் நீர்நிலை. இதை மொத்தமாக தற்போது ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இதற்கு முன்பதாக கப்பல் பயணித்த பாதைகள் தான் இந்த பச்சை கலர்ல காட்டக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு கப்பல்கள், ஒரு நாளைக்கு 170க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்முஸ் நீர்நிலை பகுதியாக போய் வரும். இதை மொத்தமாக தற்போது ஈரான் பிளாக் பண்ணி இருக்கிறதுனால ஒரு கப்பல் கூட இதில் பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் உலகத்துக்கு தேவையான 5இல் 1 மடங்கு பெட்ரோலிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக கத்தர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 LNG ஏற்றுமதியாளர்கள், திரவமாக்கப்பட்ட எரிவாயு ஏற்றுமதியாளர்கள். அவங்க இங்கிருந்து தான் எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணுவாங்க. வேறு எந்த வழியும் கிடையாது. அதனால இந்த வழியாக தான் போக வேண்டி இருக்கிறது. இந்த வழியாக போகிற எல்லா கப்பல்களும் இங்கே பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியா இந்த பகுதிகளாலும் பெட்ரோல் ஏற்றுமதியை செய்தாலும் சவுதியுடைய யான்பு துறைமுகம் இங்கே இருக்குது. இந்த பகுதிகளால் அவங்க பெட்ரோல் ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருந்தார்கள். சுயஸ் கால்வாயிலிருந்து உள்ள வரக்கூடிய கப்பல்கள் இங்க பெட்ரோலியத்தை ஏத்திக்கிட்டு அப்படியே ரெட் சி வழியாக இந்த பாபல் மந்தப கடந்து கிழக்கு நாடுகளுக்கு போக முடியும், கீழே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போக முடியும், மற்ற நாடுகளுக்கும் அவங்க பிசினஸ் பண்ண முடியும். ஆனா தற்பொழுது இந்த ரூடையும் நாங்க மொத்தமாக முடக்கிட்டோம்னு ஹவுதிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. வளமையில் அவங்க பாபல் மந்தப் இந்த இடத்தை மட்டும்தான் அவங்க மூடுவாங்க. இந்த இடத்தால போகிற கப்பல்களுக்கு தான் அட்டாக் பண்ணுவாங்க. இப்பொழுது அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது மதீனாவினுடைய தெற்கு எல்லை பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல வந்து எந்த கப்பல் பெட்ரோலிய பொருட்களை சவுதியிலிருந்து ஏற்றுமதி செஞ்சாலும் இங்க இருந்து அங்க அடிப்போம்ட்டாங்க. ரெட் சீனுடைய பாபல் மந்தபுக்கு அடுத்த பக்கம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப இந்த பக்கமும் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிறது. தற்போது ரெட் சீயும் மூடப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி
உச்சகட்ட தலைவலி உலகம் முழுக்க. இப்ப தலைவலிக்கு டபுள் தலைவலி வந்த மாதிரி இருக்குது. இங்க உள்ள பிரச்சனைக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப், இங்க உள்ள பிரச்சனைக்கு காரணம் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமன்ல இருக்கக்கூடிய சர்வதேச அங்கீகாரம் பெற்றதாக கூறப்படுகிற அரசாங்கம் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ்களுடைய சனா விமான நிலையத்துக்கு அட்டாக் பண்ணினது. எனவே அதை பயன்படுத்தி கொண்டு தற்போது ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை எதிர்ப்பதற்காகவும் இந்த தடையை அவர்கள் விதித்திருக்கிறார்கள். காசா வார் நடக்கிற டைம்ல ஹொர்முஸ் மூடப்படல, ரெட் சி மட்டும் தான் மூடப்பட்டிருந்தது. அப்பொழுதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது, நம்ம நாட்டுக்கெல்லாம் தாங்க முடியாத அழுத்தமாக இருந்தது. இப்பொழுது அதைவிட பெரிய அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு அந்த இருக்கிறதையும் கெடுக்கிற மாதிரியான ஒரு வேலையாக யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சவுதியினுடைய அங்கீகாரம் பெற்ற அந்த சர்வதேச அரசாங்கம், சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் சொல்றோம்ல, அந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க நேரடியாக ஹவுதிஸோட ஒரு சண்டைக்கு தயாராக இருக்கிறோம், உள்ளே நுழைந்து அட்டாக் பண்ண போறோம் இருக்காங்க. ஆல்ரெடி அட்டாக் பண்ண போய் சொல்லுவோம்ல, நீங்க செஞ்சு கிழிச்ச கிளியில இவ்வளவுக்கும் கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கு, தேவையாடான்னு கேட்போம்ல, அது மாதிரி தற்போதும் அவர் அந்த நிலைக்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தாக சர்வதேச நாடுகளுக்கு உண்டாகிவிடும் என்பதை தாண்டி சவுதி அரேபியாவினுடைய அரம்கோவை நோக்கி ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டாங்க ஹவுதிஸ். இம்முறையும் அட்டாக் பண்ணினாங்கன்னா சவுதிக்கு மிகப்பெரிய இழப்பாக அது மாறிவிடும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் கடந்த 10 நாட்களாக மீண்டும் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரகாரம் இந்த 10 நாட்கள்ல எதுவும் மாறவில்லை என்கிறது அல் ஜசீரா. 10 நாளா அட்டாக் பண்றாங்க. அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய சக்தியை குறைக்க போறோம், பலத்தை குறைக்க போறோம், உள்ள நுழைய போறோம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் டயலாகா பேசுறாரு தவிர அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரகாரம் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டா, 10 நாட்கள்ல எந்த ஒரு சேஞ்சுமே வரல. இவங்க அட்டாக் பண்றாங்க, அதுக்கு பதிலாக அவங்க பதில் அட்டாக் பண்றாங்க. 10 நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா இதுவரைக்கும் தகர்த்த பாலங்கள், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே மீண்டும் சரி செய்து ஓபன் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்க அதிபருடைய தகவல்கள் தொடர்பாக அல் ஜசீரா நிறைய சந்தேகங்களை எழுப்புகிறது. குறிப்பாக பென்டகன் டொனால்ட் ட்ரம்புக்கு சரியான தகவல்களை தான் கொடுக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்து வருகிறது. ஏன்னா அவர் அந்த பென்டகன் பேச்சை கேட்டுக்கிட்டு பேசுறாரா இல்ல அவராக பேசிக்கிட்டு இருக்கிறாரா என்கிற அளவுக்கு சந்தேகம் வளர்த்திருக்கிறது. ஏன்னா ஈரான் இனிமேல் எந்த விதமான ஒரு ராணுவ பலமற்ற நாடாக மாறிவிட்டது என்று சொல்லி 12 நாள் வார்ல சொன்னாரு. அதுக்கு பிறகு 40 நாள் யுத்தத்தில் சொன்னாரு. இப்ப திருப்பியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஈரானை அழிச்சிட்டோம், கடற்படை இல்ல, படைகள் இல்ல, எதுவுமே இல்லைங்கிறாரு. ஆனா யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, ஹொர்முஸை திறக்க முடியாம இருக்குது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்பதை தாண்டி இது ஒரு தொடர்ச்சியான யுத்தமாக மாறி இருக்கிறது. ட்ரம்பை பொறுத்தவரையில இந்த யுத்தத்தில் இருந்து அவர் மீண்டு வருவதற்கு ஒரு வழி தேடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் லெபனானுடைய அதிபரை சந்திச்சு பேசுற நேரத்தில் கூட எங்களுக்கு எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாரு. அதுல இருந்து அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது நன்றாக தெரியக்கூடிய சூழலை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய உள்துறை அமைச்சர் மொஹசின் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை சந்தித்திருக்கிறார். இன்னும் பல முக்கியஸ்தர்களையும் சந்திக்கிறார். எனவே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க போகிறதோ என்கிற நல்ல சந்தேகங்களும் தற்போது எழுந்து வருகிறது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இந்த யுத்தம் நிற்குமாக இருந்தால் அது உண்மையிலேயே சர்வதேச நாடுகளுக்கு மிக முக்கியமான நல்ல ஒரு காரியமாக மாறிவிடும். மாறாத பட்சத்தில் ஈரானுடைய தாக்குதல்களை அமெரிக்காவால் எதிர்கொள்ள முடியாது என்கிறதை தாண்டி இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறது, தற்போது செங்கடலும் மூடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரியதொரு அழுத்தமாக சர்வதேச நாடுகளுக்கு மாறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை.